லேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, அரசர் தாவீதின் போர் வெற்றிகள். அரசர் தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை பணியச் செய்தார். காத்து நகரையும் அதன் சிற்றூர்களையும் பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார். மோவாபை தோற்கடித்தார். தாவீதுக்கு அடிமைகளாகி அவர்கள் வரி செலுத்தினர். சோபாவின் மன்னனான அதரேசர் தன் ஆட்சியை பலப்படுத்தும் நோக்குடன் யூப்ரத்தீசு நதியோரம் செல்கையில் தாவீது அவனையும் காமாத்தின் அருகே புறமுதுகு காட்டச் செய்தார். அவனிடமிருந்து 1000 தேர்களையும் 7000 குதிரை வீரரையும் 20,000 காலாள் படையினரையும் அவர் கைப்பற்றினார். அவற்றுள் 100 தேர்களுக்கான குதிரைகளை வைத்துக்கொண்டு ஏனைய தேர் குதிரைகளின் கால் நரம்பையும் வெட்டி போட்டார். சோபாவின் அரசனான அதரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு நகர் சிரியர் வந்தனர். தாவீது சிரியரில் 22,000 பேரை கொன்று குவித்தார். மேலும் தாவீது தமஸ்கு நகரின் நடுவில் பாளையங்களை அமைத்தார். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திராட்சை தோட்ட வேலையாட்கள் உவமை. ஜூன் 4 மாதத்தின் முதல் புதன்கிழமையன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு திராட்சை தோட்ட வேலையாட்கள் உவமை குறித்த தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. உலகெங்கும் இருந்து வந்திருந்த திருப்பயணிகள் அனைவரையும் திறந்த காரில் வலம் வந்து வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் சிறு குழந்தைகள் மேல் தன் கரங்களை வைத்து ஆசீரளித்தார். புதன் மறைக்கல்வி உரை வழங்கும் இடத்தை வந்தடைந்த திருத்தந்தை அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து கூட்டத்தினை ஆரம்பித்தார். Nel nome del Padre, del Figlio e dello Spirito Santo. La pace sia con voi. அதன் பின் மத்தேயு நற்செய்தியில் உள்ள திராட்சை தோட்ட வேலையாட்கள் உவமை என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன. A reading from the Gospel according to Matthew. Jesus said, "The kingdom of heaven is like a landowner who went out early in the morning to hire laborers for his vineyard." நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், "நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன்" என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், "நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்?" என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, "எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை" என்றார்கள். அவர் அவர்களிடம், "நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள்" என்றார். He said to them, "You also go into the vineyard." The word of the Lord. இறை வார்த்தைகள் வாசித்தளிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது கருத்துக்களை திருப்பயணிகளிடம் பகிர்ந்து கொண்டார். திருத்தந்தையின் உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Cari fratelli e sorelle, desidero fermarmi ancora su una parabola di Gesù. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது எதிர்நோக்கை வளர்த்தெடுக்கும் இயேசுவின் உவமைகளில் ஒன்றை குறித்து இன்று நாம் சிந்திப்போம். நமது வாழ்விற்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாத தருணங்களை நாம் சில நேரங்களில் உணர்கிறோம். சந்தைகளில் தங்களை யாராவது வேலைக்கு அமர்த்துவார்கள் என்று அமர்ந்திருக்கும் வேலையாட்களைப் போல நாம் பயனற்றவர்களாகவும் நிறைவற்றவர்களாகவும் இருப்பதாக சில நேரங்களில் உணர்கிறோம். கடந்து செல்லும் காலம் மற்றும் நகர்ந்து செல்லும் வாழ்க்கையில் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவோ
அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவோ சில நேரங்களில் உணராதிருக்கிறோம். ஒருவேளை நாம் சரியான நேரத்தில் வரவில்லை, அல்லது மற்றவர்கள் நமக்கு முன்பாக வந்துவிட்டனர், அல்லது நம்முடைய பிற கவலைகள் நம்மை இவ்வாறு எண்ணத் தோன்றுகின்றன. சந்தை வெளி எனும் உருவகம் நம் காலத்திற்கு மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் சந்தை வெளி என்பது வணிக இடம். இவ்விடத்தில் அன்பும் மாண்பும் ஏதாவது ஒன்றை பெறுவதற்கான முயற்சியில் வாங்கப்பட்டு விற்கப்படுகின்றன. மேலும் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்டதாகவோ உணராத போது அதிக விலைக்கு முதலில் ஏலம் எடுப்பவருக்கு நம்மை விற்கும் அபாயத்தையும் நாம் சந்திக்கிறோம். ஆனால் அச்சூழலிலும் நம் வாழ்க்கை மதிப்புமிக்கது என்பதை இறைவன் நமக்கு நினைவூட்டுகிறார். ஏனெனில் இதை நாம் கண்டறிய உதவுவதே அவரது விருப்பமாக இருக்கின்றது. Anche nella parabola che oggi commentiamo ci sono degli operai in attesa di qualcuno che li prenda a giornata. இன்று நாம் வாசிக்க கேட்ட உவமையில் யாராவது தங்களை வேலைக்கு அமர்த்துவார்கள் என்று காத்திருக்கும் வேலையாட்களை நாம் காண்கின்றோம். மத்தேயு நற்செய்தியின் 20ஆம் அதிகாரத்தில் அசாதாரணமான முறையில் நடந்து கொள்ளும் ஒரு நபரை நாம் காண்கிறோம். அவரது செயல் நம்மில் வியப்பையும் கேள்விகளையும் எழுப்புகிறது. அவரே திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர், நிலக்கிழார். அவர் தனது திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை தேடி நேரில் செல்கிறார் என்பதன் வழியாக அவர் வேலையாட்களுடன் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்த விரும்புகிறார் என்பது தெளிவாகிறது. நான் ஏற்கனவே கூறியது போல இந்த உவமை எதிர்நோக்கை தரும் உவமை. ஏனென்றால் இந்த நிலக்கிழார் தனது நாளில் பலமுறை தங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேலைக்காக காத்திருப்பவர்களை தேடி வெளியே செல்கிறார் என்று விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. தனது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்ற நிலக்கிழார் பின்னர் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒருமுறையாக தனது திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அனுப்புவதற்காக அவர்களை தேடி வெளியே செல்கிறார். பிற்பகல் 3 மணிக்கு வெளியே சென்ற பிறகு மீண்டும் வெளியே செல்ல எந்த காரணமும் இருக்காது. ஏனெனில் ஒரு நாள் வேலையானது மாலை 6 மணியுடன் முடிவிற்கு வரும். ஆனால் இந்த நிலக்கிழார் சோர்வடையாதவராக மாலை 5 மணிக்கும் வெளியே சென்று வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துகிறார். ஏனென்றால் ஒவ்வொருவரின் உயிருக்கும் வாழ்விற்கும் மதிப்பு கொடுக்க விரும்புபவராக அவர் இருக்கின்றார். Questo padrone instancabile che vuole a tutti i costi dare valore alla vita di ciascuno di noi esce invece anche alle 5. நாள் முழுவதும் சந்தை வெளியில் வேலைக்காக காத்து கொண்டிருந்த வேலையாட்கள் யாரும் தங்களை வேலைக்கு அமர்த்தாததால் தங்களது எதிர்நோக்கினை ஏறக்குறைய இழந்தவர்களாகவே இருக்கின்றனர். இந்த நாள் இப்படி வீணாகிவிட்டதே என்ற ஏமாற்றத்தில் சிலரும், இன்னும் யாராவது வந்து தங்களை வேலைக்கு அமர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையில் சிலரும் அங்கு இருக்கின்றனர். வேலை நாளின் கடைசி 1 மணி நேரத்திற்கு மட்டும் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதனால் பயன் என்ன? 1 மணி நேரம் மட்டுமே வேலைக்கு செல்வதனால் பயன் என்ன? எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் நாம் சிறிதளவே செய்ய முடியும் என்று தோன்றும் செயல்களும் எப்போதும் மதிப்புக்குரியதாகவே கருதப்படுகிறது. வாழ்வின் அர்த்தத்தை கண்டறியும் வாய்ப்பு எப்போதும் நமக்கு உண்டு. ஏனெனில் கடவுள் நம் வாழ்க்கையை அன்பு செய்கின்றார். இந்த நிலக்கிழாரின் உண்மையான குணம் நாளின் முடிவில் கூலி வழங்கும் நேரத்தில் வெளிப்படுகிறது. விடியற் காலையில் திராட்சை தோட்டத்திற்கு செல்லும் முதல் வேலையாட்களுடன் நிலக்கிழார் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என ஒப்புக்கொள்கின்றார். இது ஒரு நாள் வேலைக்கான சராசரியான கூலி. அவர் வேலையாட்களை தானே சென்று அழைத்தார். அவர்களின் மாண்பை அவர் அறிந்துள்ளார். அதற்கேற்ப அவர்களுக்கு கூலி கொடுக்க விரும்புகிறார். எனவே அவர் அனைவருக்கும் 1 தெனாரியம் வீதம் கூலி கொடுக்கிறார். Il racconto dice che gli operai della prima ora rimangono delusi, non riescono a vedere la bellezza del gesto del padrone, che non è stato ingiusto, ma semplicemente generoso. முதலில் வந்த வேலையாட்கள் இக்கூலியை கண்டு ஏமாற்றமடைகிறார்கள் என்று உவமை எடுத்துரைக்கின்றது. நிலக்கிழாரின் செயலில் வெளிப்படும் நியாயத்தின் அழகை அவர்களால் பார்க்க இயலவில்லை. அது அநீதி அல்ல, தாராள குணம். மனிதர்களின் தகுதியை மட்டுமல்லாது அவர்களின் தேவையையும் பார்க்கிறது இந்த தாராள குணம். கடவுள் மக்கள் அனைவருக்கும் தனது இறையரசை கொடுக்க விரும்புகிறார். அதாவது முழுமையான, நிலையான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். இயேசுவும் நமக்கு அவ்வாறே செய்கிறார். அவருக்காக தம் இதயங்களை திறப்பவர்களுக்கு தன்னையே அவர் முழுமையாக கொடுக்கிறார். இந்த உவமையின் ஒளியில் இக்கால கிறிஸ்தவர்கள் ஏன் உடனடியாக வேலை செய்ய தொடங்க வேண்டும், கூலி ஒரே மாதிரியாக இருந்தால் ஏன் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று சிந்திக்க தூண்டப்படலாம்.
புனித அகுஸ்தீன் இந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார். நமக்கான வெகுமதி நிச்சயம் ஒரு நாள் உண்டு. ஆனால் அது எந்த நாள் என்று அறியாத நிலையில் நம்மை அழைப்பவரை பின்பற்றுவதில் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? அவர் தனது வாக்குறுதியின்படி நமக்கு தருவார் என்பதை நமது தாமதத்தின் காரணமாக இழக்காமல் இருக்க கவனமாக இருப்போம். குறிப்பாக இளைஞர்கள் காத்திருக்காது திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய நம்மை அழைக்கும் கடவுளுக்கு உற்சாகமாக பதிலளிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதை தள்ளி போடாது அப்பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் தாராளமானவர். நாம் ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டோம். அவரது திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதன் வழியாக நமது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று நமக்குள் நாமே சுமந்து செல்லும் ஆழமான கேள்விக்கான ஒரு பதிலை காண்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் சோர்வடைய வேண்டாம். வாழ்க்கையின் இருண்ட நேரங்களில் கூட நாம் தேடும் பதில்களை தராமல் காலம் கடந்து செல்லும் போது மீண்டும் வெளியே வந்து நாம் அவருக்காக காத்திருக்கும் இடத்தில் நம்மை இறைவன் சந்திக்க அவரிடம் கேட்போம். அவர் தாராள மனப்பான்மை கொண்டவர். விரைவில் நமக்காக வருவார். Chiediamo al Signore che esca ancora e che ci raggiunga là dove lo stiamo aspettando. Il Signore è generoso e verrà presto. இவ்வாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை எடுத்துரைத்ததும் உலகெங்கிலும் இருந்து வந்திருந்த திருப்பயணிகளை வாழ்த்தினார். இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள், பெந்தைகோஸ்தே பெருவிழாவிற்காக நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் தூய ஆவியின் செயலுக்கு நாம் பணி உள்ளவர்களாக இருக்கவும் அவருடைய ஒளியையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள அவரிடம் அருள் வேண்டவும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபம் பாடலாக பாடப்பட்டதை தொடர்ந்து கூடியிருந்த மக்களுக்கு தன் அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. திரு அவையில் யூபிலியாண்டு 2025 ஆணைமடல் பகுதி 28. நாம் கொண்டாடுகின்ற இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற 2025ஆம் ஆண்டு யூபிலியானது எதிர்நோக்கு ஒருபோதும் மறையாது என்ற நம்பிக்கையால் அடையாளப்படுத்தப்படும் கடவுளின் புனித ஆண்டாக இருக்கின்றது. நமது வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையை திரு அவை மற்றும் சமூகத்தில் மீண்டும் கண்டறியவும், தனிப்பட்ட மற்றும் பன்னாட்டு உறவுகளில் ஒவ்வொரு நபரின் மாண்பை மேம்படுத்துவதிலும் படைப்பின் மீதான மரியாதையிலும் நம்பிக்கையை கண்டறிய இந்த யூபிலியாண்டு நமக்கு உதவட்டும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற இறைவார்த்தைக்கேற்ப நமது சான்றுள்ள நம்பிக்கையானது இவ்வுலகில் உண்மையான எதிர்நோக்கின் புலிக்காரமாக புதிய வானம் மற்றும் புதிய பூமியின் அறிவிப்பாக இருக்கட்டும். அத்தகைய புதிய பூமியில் நீதி மற்றும் ஒற்றுமையுடன் மக்களுடன் வாழவும் கடவுளின் வாக்குறுதியை நிறைவேற்றவும் நாம் பாடுபடுகின்றோம். திராட்சை தோட்ட வேலையாட்கள் உவமை என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, ஆணைமடல் பகுதி 28 என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலியாண்டு 2025 எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுடனான தனிப்பட்ட உறவில் ஆறுதலை காணவும், அவரது இதயத்திலிருந்து உலகத்தின் மீது இரக்கம் காட்ட கற்றுக்கொள்ளவும் இறைவேண்டல் செய்வோம் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 3 இச்செவ்வாயன்று வழங்கியுள்ள ஜூன் மாதத்திற்கான ஜெபக்கருத்து அடங்கிய காணொளி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை இறைவேண்டலுடன் தனது ஜெபக்கருத்தை பதிவு செய்துள்ளார். என் இதயத்தை பற்றி எரியச் செய்யும் வார்த்தைகளை கொண்ட மென்மையான இதயத்தை நோக்கி இன்று வருகிறேன். மிகச் சிறியோர்கள் மீதும் ஏழைகள் மீதும் பாதிக்கப்படுபவர்கள் மீதும் மனித துயரங்கள் அனைத்தின் மீதும் இரக்கத்தை பொழியும் உம்மை நோக்கி வருகிறேன். நான் உம்மை மேலும் அறிய விரும்புகிறேன். நற்செய்தியில் உம்மை தியானிக்க விரும்புகிறேன். உம்முடன் இருக்கவும், உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளவும்
மற்ற எல்லா வகையான ஏழ்மையிலும் தொடப்பட்ட நீர் அனுமதித்த தொண்டிலிருந்தும் நான் உம்மை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். நீர் உம்முடைய தெய்வீக மற்றும் மனித இதயத்தினால் எங்களை அளவில்லாமல் அன்பு கூறுவதன் வழியாக இறைத்தந்தையின் அன்பை எங்களுக்கு காட்டினீர். உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் உம்மை சந்திக்கும் அருளை அளித்தருளும். எங்கள் திட்டங்களை மாற்றவும் வடிவமைக்கவும் உருமாற்றவும், அதனால் நாங்கள் இறைவேண்டல், அன்றாட பணிகள், சந்திப்பு ஆகிய எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மட்டுமே தேடுவோமாக. இந்த சந்திப்பிலிருந்து எங்களை உலகத்திற்கான இரக்கத்தின் ஒரு பணிக்காக அனுப்பும். அதிலிருந்துதான் எல்லா ஆறுதலும் பெருகும். நீரே அந்த ஆறுதலின் ஊற்றாக விளங்குகின்றீர். உங்களுக்கு முன் சென்றவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட வளமான ஆன்மீக மற்றும் கலாச்சார மரபை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தினரும் எப்போதும் போற்றுவீர்கள் என்று நான் இறைவேண்டல் செய்கிறேன் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 4 புதன்கிழமை தேசிய இத்தாலிய அமெரிக்க நிறுவனம் அதன் 50ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வேளை அதன் இயக்குநர்கள் குழுவை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை. மேலும் புதிய நாட்டில் வளமான எதிர்காலத்திற்கான இறை நம்பிக்கையுடன் அவர்கள் வந்தபோதும் இந்த இறை நம்பிக்கைதான் அவர்களை கடினமான தருணங்களில் எல்லாம் தாங்கி பிடித்தது என்றும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் திருத்தந்தை. வெறுப்பை மட்டுமே தூண்டும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் அழைப்பு விடுத்துள்ளார் டென்வர் பேராயர் சாமுவேல் அக்விலா. இஸ்ரேலிய பிணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க கோரி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீதான தாக்குதல் பற்றிய செய்தியால் வருத்தமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ள பேராயர் அக்விலா அவர்கள், இந்த தாக்குதல் நமது யூத சகோதர சகோதரிகள் மீது குறிவைக்கப்பட்ட ஒன்று என்றும் கூறியுள்ளார். இந்த கொடூரமான தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இறைவேண்டல் செய்யுமாறு விண்ணப்பித்துள்ள ஆயர், இத்தகைய வெறுப்புக்கு எதிராக ஆறுதல், குணப்படுத்துதல் மற்றும் அமைதியை கொண்டு வர நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் என்றும், ஒருவரை ஒருவர் அன்பு கூற அழைக்கும் கடவுளின் குரலை கேட்போமாக என்றும் அவ்வறிக்கையில் தெரிவித்துள்ளார். மே மாதத்தில் இடம்பெற்ற அன்னையின் வணக்க மாதத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் வியட்நாமின் டாங்நாங் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட கத்தோலிக்கர்கள் திராக்கியூவின் அன்னை மரியா திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டதாக கூறியுள்ளது ஃபீதேஸ் எனப்படும் செய்தி நிறுவனம். இந்த திருத்தலம் 140 ஆண்டுகள் பழமையான அன்னை கன்னி மரியாவின் காட்சியை நினைவு கூறும் வகையில் அமைந்துள்ளது எனவும், இது துயரமான காலங்களில் ஆறுதல் அளிக்கும் அன்னையின் திருத்தலமாக நம்பப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளது அச்செய்தி நிறுவனம். திராக்கியூ திருப்பயணம் என்பது நம்பிக்கை மற்றும் பணியின் ஒரு கூட்டுச் செயல் என்று பேராயர் டாங்டக் அவர்கள் வலியுறுத்தி கூறியதையும் சுட்டிக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். இந்தோனேசியாவில் உள்ள பப்புவா நகரில் இராணுவ நடவடிக்கைகளையும் கிளர்ச்சி படைகளுடனான தொடர்ச்சியான வன்முறைகளையும் முடிவுக்கு கொண்டு வருமாறும், விசுவாசிகளை கொல்லும் மற்றும் பொதுமக்கள் நடமாடும் பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் கிறிஸ்தவ தலைவர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது யூகான் செய்தி நிறுவனம். மே 31 சனிக்கிழமையன்று கிறிஸ்தவ ஒன்றிப்பை வலியுறுத்தும் குழுவின் நடுவர் பென்னி கியே வெளியிட்ட அறிக்கை ஒன்றில், மே மாதம் 2வது வாரத்தில் கிளர்ச்சியாளர்கள் உட்பட 18 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் அச்செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. அதிகப்படியான நிலப்பயன்பாடு மற்றும் மரங்கள் வெட்டப்படுவதால் தோபா ஏரியின் நீர்மட்டம் குறைந்து அதன் சமநிலை பாதிக்கப்படுகிறது என்றும், ஏரியின் சுற்றுச்சூழல் அமைப்பை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்தி பூர்வகுடி மக்களின் உரிமைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா மாநிலத்தில் உள்ள கப்புச்சின் துறவிகள் வலியுறுத்துவதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தோபா ஏரிக்கு அருகில் உள்ள 1,84,486 ஹெக்டேர் நிலத்தை பயன்படுத்த 1983ஆம் ஆண்டு மரக்கூழ் நிறுவனத்திற்கு அளித்த உரிமங்களை நிறுத்தி வைக்குமாறு பூர்வகுடி மக்களால் போராட்டங்கள் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளதாக அச்செய்தி நிறுவனம் எடுத்துக்காட்டியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.